வணக்கங்க. என் அனுபவத்தை உங்ககிட்ட நிறையா நான் ஷேர் பண்ணி சொல்லியிருக்கேன். வாழ்க்கையில் நடக்கிறது எங்கெங்கே நடக்குது, எனக்கு என்ன நடந்ததுன்னு கூட நிறையா சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் இப்போயும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது என்னன்னா, நான் கல்யாணம் ஆன புதுசில் எங்கள் அம்மா கூட சர்ச்சுக்கு போயிருந்தேன். அப்போ போயிட்டு நன்மை வாங்குவாங்கள்ல எல்லாரும், அதே மாதிரி நானும் போய் நன்மை வாங்க போயிருந்தேன். அப்போது அங்கே ஒரு பொம்பளை வந்து என் புடவை பிடிச்சி இழுக்குது, இங்கே வா வான்னு. நான் கேட்டேன், என்னதுன்னு கேட்டேன். நீ இந்துக்காரனை கல்யாணம் பண்ணல, ஆனால் நீ நன்மைலாம் வாங்கக்கூடாது, அதெல்லாம் பாவம்னு சொன்னிச்சு. சரிண்ணா, அப்போ வந்து எனக்கு 15 வயசு தான், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் சின்ன பிள்ளை, பேசவே தெரியாது. அவங்க சொல்கிறாங்க, பெரியவங்க சொல்கிறாங்கன்னு நான் வந்துட்டேன். ஆனால் எனக்கு இப்போ நான் அதை யோசிக்கிறேன். நான் வந்து இப்போயா இருந்தேன்னா, அப்போ வந்து தப்பு பண்ணவளுக்கெல்லாம் அங்கே உட்காந்துருந்தாளுங்க. எப்படின்னா, கிறிஸ்டின்காரனா கல்யாணம் பண்ணிக்கிட்டாளுங்க, இந்துக்காரனோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தாளுங்க, இந்துக்காரனா வச்சுக்கிட்டாளுங்க. அவளுகெல்லாம் பெரிய முக்காடு போட்டுக்கிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு அவளுகெல்லாம் போய் நன்மை வாங்கிட்டு வராளுங்க. அவளுக புடவையெல்லாம் பிடிச்சி இழுக்கல. நான் வந்து சின்ன பிள்ளை, எந்த தப்பும் செய்யாத. நான் என்ன நினைக்கிறேன், அந்த உலகத்தில் தப்பு செய்யாதுங்க நான் ஏன் குனிஞ்சு போகணும் உங்ககிட்ட? அப்படியே ஐயோ இவங்க சொல்கிறாங்க நான் ஏன் வரணும்? தப்பு பண்ணலும் அப்படியே தைரியமாக கெத்தாக உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்துக்காரனை வச்சுக்கிட்டு இருந்தவளுகெல்லாம் நல்லவர்களாக மாறிட்டாளுங்க. கிறிஸ்டின்காரனை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாளுங்க. ஆனால் எல்லாரும் முன்னாடி நடிக்கிறாளுங்க அப்படியே ஒழுங்கு மாதிரி. அவளுகளெல்லாம் நீ இவங்க பிடிச்சி இழுக்கலை, ஏன்னா மட்டும் பிடிச்சி இழுக்கிறாங்களே. இது பொதுவாக நான் சொல்கிறேன். இவங்களாம் சரி போய் பாவம் மன்னிப்பு கேட்குறாங்களே, ஃபாதர் உங்களெல்லாம் நான் மன்னிச்சிட்டம்மான்னு சொன்னால் அது உங்களுக்கு அந்த பாவம் வராதா? இல்லை மன்னிப்பு கண்டிப்பாக அதெல்லாம் இல்லை. ஃபாதரே சொன்னாலும் இயல்புன்னு ஒன்று இருக்குல்ல, உங்களுக்கு யாருக்குமே புரியாதா? ஏதோ வந்து தெரியாமல் போய் சொல்லிட்டேன் அந்த மாதிரி பண்ணிட்டா தான் உங்களை மன்னிச்சா மன்னிப்பு. அது வந்து நீ உன் புருஷனுக்கே துரோகம் செஞ்சுட்டு இந்த மாதிரி போயிட்டு மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிடுவாங்களா? இதெல்லாம் வந்து இது உண்மையாவா? இதெல்லாம் போய் மன்னிப்பாங்களா? சரி மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மன்னிப்பு கிடச்சிருமா? அது எவ்வளோ பெரிய ஒரு துரோகம், எப்படி ஒரு இது. நீ வந்து தெரிஞ்சு அவ்வளோ ஒரு மோசமான பொம்பளையாக இருந்து பாவம் செய்கிறீங்க, செஞ்சுட்டு இவங்க பெரிய முக்காடு போட்டு போய் பண்ணி கேட்பாங்களாம். அப்படியே உடனே ஃபாதர் மன்னிச்சிட்டோமான்னு சொன்னால் நீங்கள் இதுவாகிடுவீங்களா? அவரும் இது வந்து என்னன்னு நினைக்கிறேன்னா, இப்படி பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல காலம், நல்ல பேர். இப்போ உலகமே இப்படி தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த நாட்டில் வந்து நல்ல பொம்பளைங்க எங்கேயோ கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கன்னா, அவங்களெல்லாம் வந்து இந்த கெட்டதுங்க தான் இப்போ ரொம்ப இதுவாக இருக்குங்க. பண்ணுறவளுக்கெல்லாம் பெரிய குரூப்பாக சேர்ந்துக்கிறாளுங்க. தப்பு பண்ணுறவங்களுக்கு தான். நல்லவங்களுக்கெல்லாம் இப்போ மரியாதையும் கிடைக்கிறதில்ல. அவங்களாம் வந்து இவளுகளை பார்த்து பயந்து போகணும், அப்படிலாம் போக முடியாது. அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே இனிக்க இப்போ இதில் நான் பேசுறது கூட இனிக்க பேசணுமா? உண்மையை சொல்லும் போது அப்படி கஷ்டமாக தான் இருக்கும். இல்லை நீங்களே யாராவது எனக்கு வேணுமா, ஏதாவது உலகத்தில் ஏதாவது உங்க வேணுமா? அப்போலாம் ஒன்றுமே இல்லை, எந்த இதுவும் இல்லை. நான் இப்படி தான், எனக்கு வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் நான் உண்மையை எடுத்து அப்படியே சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். நீங்கள் தான் பார்த்து பயந்து போகணும். இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களுக்கு தான் பயப்படணும். நான்லாம் பயப்படணும் அவசியமே இல்லை. நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் சர்ச்சுக்கு போக நான் இப்போலாம் போகிறதே இல்லைங்க எப்பயுமே. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போயிருப்பேன், எப்பயோ ஒரு நாள் போவேன். ஆனால் போகிறதே இல்லாமல் ஆயிடுச்சு, போகிறதே இல்லை. இப்போ வந்து நான் வந்து பெரியார் இதை தான் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. பெரியார் வழி தான் நம்ம வழியே. இப்போ அந்த வழியில் தான் இருக்கேன். எனக்கு எந்த இதுவும் இல்லை. கடைசியில் பெரியார் வழியிலே போயிட்டேன். எந்த கடவுளும் இல்லை. பெரியார் இது என்ன சொல்லியிருக்கிறா அதை பற்றி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஏன் உங்களுக்குலாம் இதெல்லாம் சொல்கிறேன்னா, உலகத்தில் அங்கங்கே இந்த மாதிரி நடக்குது. அப்போ மீடியா இல்லை, மக்களுங்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. அப்படியே எல்லாரும் அமைதியாக சரி பொறுத்துட்டு போவோம், நம்ம பொறுத்துப்போம், நம்ம லேடிஸ் கம்முன்னு இருப்போம். இப்போ அப்படிலாம் இல்லை. இப்போ மீடியா இருக்குது, எல்லாரும் எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக எடுத்து இதில் இப்போ கூட வந்து அப்படியே அமைதியாக இந்த நல்லவங்க வந்து அமைதியாக போயிடுவாங்க. எதுக்கு இவளுக்கு அராஜகம் ஆடட்டும்னு. அப்போலாம் நான்லாம் போக மாட்டேன். நான் வந்து நல்லவளாக இருக்கும்னால நான் இப்படி தான் சொல்லுவேன். உங்களெல்லாம் சொல்லி கொடுப்பேன் நான். இந்த மாதிரி தப்பானவர்கள் நீங்கள் தான் பயந்து எல்லாரும் ஓடணும். அப்போ அங்கே இருந்த தப்பானவர்களுக்கெல்லாம் நல்ல பேர். முக்காடு போட்டு அப்படியே நடிச்சுட்டு இருந்து உட்காந்துருவாளுங்க. அவளுகெல்லாம் அப்படியே அமைதியாக விட்டுருவாங்க. ஒரு சின்ன பிள்ளை போச்சு, அதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணிடுவீங்க. மக்கள் தெரியணும், உலகத்துக்கு தெரியணும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். எப்போவுமே எது இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியப்படுத்திடணும். இந்த மாதிரிலாம் நடக்குது உலகத்தில், அங்கங்கே இந்த மாதிரி நடக்குது. எப்படின்னா இப்போ வந்து நல்ல பொம்பளைங்கள்லாம் கம்மியாயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து எப்படி நான் சொல்கிறேன்னா, அவங்களுக்கு வந்து
சரி இவளுகெல்லாம் கெட்ட பொம்பளை தாசியாக இருக்கிறாளுங்க, அவளுக்கு அராஜகத்துக்கு ஆடுறாளுங்க. இந்த நம்மளாம் பொம்பளைங்க என்ன ஆகுறாங்கன்னா, ஐயோ இவங்க தான் தாசியாக இருக்கிறாங்க, இவங்கக்கிட்ட நம்ம ஏற்று ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம அமைதியாக போயிடுவோம், நம்மளுக்கு என்ன அப்படின்னு அந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்களாம் எடுத்து சொல்ல முடியாத அளவுக்கு ஆளாகுறாங்க. இவளுக்கு தான் அப்படியே இப்போ இதுவாக தாசியாக இருக்காங்க. இதை நான் தெரியப்படுத்தணும்னு நினச்சேன், இன்னைக்கு தெரியப்படுத்திட்டேன். நன்றி. ஜெய் ஹிந்த்.